Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 10 Exercise 10.8 Second question in the video. Find the population of a city at any time t. Given that the rate of increase of population is proportional to the population at that instant, and that in period of 40 years the population increased from 3 lakh to 4 lakh. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ப்ரொபோர்ஷனல் டு த பாப்புலேஷன் அட் தட் இன்ஸ்டன்ட், அந்த டைமில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன் பீரியட் ஆஃப் 40 இயர்ஸில் வந்து 1 lakh வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து எனி டைம் டி, அப்போ ஜென்ரல் டைமுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். அட் டைம் டீக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஜென்ரல் ஈக்குவேஷன் தான் இதில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இப்போ பாப்புலேஷன் கொடுத்துருக்கனால let PB denote the population of a city அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ given என்ன கொடுத்துருக்காங்க, rate of increase of population in terms of time directly proportional to the population at that instant. இப்போ வந்து proportionality நான் ரிமூவ் பண்ணணும், என்ன பண்ணும், dp by dt is equal to k into p. k வந்து proportionality constant நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணும், dp by p is equal to k into dt. இதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் ரெண்டு சைடு அப்ளை பண்ணலாம். dp by p is equal to k constant integration of dt. இப்போ dp by pன்றதை நம்ம log pன்னு எடுத்துக்கலாம். k constant dt இன்டகிரேட் பண்ணால் t கிடைக்கும், ப்ளஸ் log c ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளஸ் log c இந்த சைடு வந்தால் மைனஸ் log c which is equal to kt. இப்போ log a minus log b எப்படி எழுதலாம், log p by c is equal to kt. அடுத்த ஸ்டெப்பில் log ரிமூவ் பண்ணுவோம். அப்போ p by c is equal to e பவரில் ktன்னு கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் லைன் p is equal to c அந்த சைடு, c into e power kt. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் நம்ம சம்மில் என்ன பண்ணோமோ அதே தான், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நம்ம அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து எவ்வளோ இருந்திருக்கு, இன்க்ரீஸ்டு ஃப்ரம்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் இனிஷியல் 3 lakhs இருக்குது. 40 இயர்ஸில் தான் வந்து 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டி 0 இருக்கும் போது வேல்யூ என்னவா இருந்தது, 3 lakh. அதுதான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எழுதிக்கலாம். when time வந்து 0 இனிஷியலாக இருக்கும்போது பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தது, 3 lakh. இப்போ இதை அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, பாப்புலேஷன் வந்து 3 lakh which is equal to c into e power k into t இருக்கிற இடத்துல 0 எழுதிக்கலாமா. e பவரில் 0 அப்போ 1ன்னு அர்த்தம். அப்போ சியோட வேல்யூ 3 lakh நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மாற்றி எழுத போகிறேன். ஸோ 1 becomes எப்படி மாறும்னா, p is equal to c இருக்கிற இடத்துல 3 lakh into e power k into tன்னு மாறும். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போது டைம் வந்து 40 years ஆகும்போது பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 4 lakh வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை திருப்பி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 40 years வந்து டி இருக்கிற இடத்துலையும் பியோட வேல்யூ, பாப்புலேஷனோட வேல்யூ 4 lakhன்னு மாற்றி எழுதிக்கலாம். சியோட வேல்யூ 3 lakh இ பவர் கே இன்ட்டு டியோட இடத்துல 40ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். 4 lakh divided by 3 lakh is equal to e power 40k. எல்லா 0 கேன்சல் பண்ணிடுங்க. 4 by 3 is equal to e power 40kன்னு கிடைக்குதா. நெக்ஸ்ட் இந்த ஈயை ரிமூவ் பண்ணிப்போம். ஈயை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் லாக் எடுத்துக்கிறேன். log 4 by 3 is equal to 40k. இப்போ k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். k is equal to என்ன வரும், 1 by 40ன்னு வரும் இல்லையா. மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷன், 1 by 40 log 4 by 3. இப்போ இந்த கேவோட வேல்யூ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். அண்ட் இப்போ இந்த 1 by 40 நான் பவர்லேயும் கொண்டு போயிடுறேன், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். k is equal to log
4/3 பவர்ல 1/40. ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் k இருக்கிற இடத்துல. அப்ப 2 becomes p is equal to 3 lakh into e power k ஓட வேல்யூ வந்து log 4/3 பவர்ல 1/40 into t. So into t வந்து நான் இங்க மேலே இப்படியே into t ன்னு எழுதணும். இயும் log cancel ஆயிடும். Therefore p is equal to 3 lakh. இயும் log cancel ஆயிடுச்சுன்னா டைரக்டா 4/3 ன்னு எழுதிக்கலாம். பவர்ல வந்து t வந்து t/40 ன்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேர்ட் क्वेश्चन இந்த வீடியோல பார்க்கலாம். The equation of electromotive force for an electric circuit containing resistance and self-induction is E is equal to Ri plus L into di by dt. Equation அவங்களே கொடுத்துட்டாங்க. Where E is electromotive force is given to the circuit R the resistance and L வந்து coefficient of induction கொடுத்துட்டு find I at time t when E is equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த சம் நம்ம சால்வ் பண்ணா அவங்களே ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. எக்ஸசைஸ் 10.7 எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? E is equal to Ri plus L into di by dt கொடுத்துருக்காங்க. அங்க வந்து dy by dx plus p into y is equal to q. சேம் அதே மாதிரி இதையும் நம்ம மாற்றி கொண்டு வரணும். அப்போ di by dtக்கு முன்னாடி எதுவுமே வரக்கூடாது. ஸோ டிவைட் பை எல் பண்ணுறேன். டிவைட் பை எல் பண்ணலாம். அப்போ e by l is equal to r by l into I plus di by dt. இது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் எழுதி பார்க்கலாம். di by dt plus r plus l into I is equal to e by l. So same formatல இருக்கா? dx by dy plus p into y is equal to q. So இங்க இது ஒரு linear differential equation எழுதிடலாமா? This is a linear differential equation. Next line என்ன கண்டுபிடிப்போம்? p ஓட வேல்யூ r by l, அப்புறம் q ஓட வேல்யூ e by l. இப்போ next step an integration of p into dt which is equal to p ஓட வேல்யூ r by l into dt. இதை integrate பண்ணும். இது constant. அப்போ r by l எடுத்துட்டு integration of dt. dt-யை நம்ம integrate பண்ணும்போது நமக்கு வெறும் t தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ next என்ன கண்டுபிடிப்போம்? integrating factor which is equal to e power integration of p into dt. That is equal to e power r by l into t. e power rt by l. நீங்க ஒரே ஸ்டெப்ல கூட எழுதலாம். நான் இன்னொரு வாட்டி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிப்போம். The solution is ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம். இங்க I ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஏன்னா di by dt தானே. I into e power integration of p into dt is equal to integration of q into e power integration of p into dt plus c. I வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? e power rt by l equal to integration of q ஓட வேல்யூ e by l into e power rt by l into dt plus c. இப்போ இதுல எதெல்லாம் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் பார்த்தா e by l வந்து கான்ஸ்டன்ட். இதை நம்ம வந்து வெளியெடுத்து எழுதிடலாம். I into e power rt by l is equal to e by l வந்து கான்ஸ்டன்ட். வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் நமக்கு e power rt by l dt plus c. இதுக்கப்புறம் இதை இன்டிகிரேட் பண்ணலாம். I into e power rt by l by l-க்கு t எழுதியிருக்கேன். by l is equal to e by l. இதை ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணால் சேம் e power rt by l கிடைக்கும். இன்னொரு வாட்டி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது r by l வந்து நமக்கு டினாமினேட்டரில் கிடைக்கும். n plus c இருக்கு. கரெக்டாக இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக l கூட கேன்சல் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிட்டு கட் பண்ணுங்க. l by r into e power rt by l plus c. இப்போ எல்லும் எல்லாம் என்ன பண்ணிடலாம்?
கேன்சல் பண்ணிடலாம். அப்போ I into e power RT by L is equal to E by R e பவரில் RT by L plus C அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் e பவர் RT by L டினாமினேட்டரில் கொண்டு போயிடலாம், இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ E by R into e பவர் RT by L divided by e பவர் RT by L plus C by e பவர் RT by L ன்னு இருக்கும். இந்த ரெண்டு டேர்மும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ I is equal to எப்படி மாறும், E by R plus E C முதல் எழுதலாம், C into e பவரில் மைனஸில் எடுத்துக்கலாம், மைனஸ் RT by L பவரை வந்து நெகட்டிவாக மாற்றிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் when E is equal to 0 கேட்டிருக்காங்க இல்லையா, when E is equal to 0 I is equal to 0 by R 0 ஆகிடும் plus C into e power minus RT by L ன்னு கிடைக்குமா, is equal to C into e power minus RT by L ன்னு முடிச்சிடணும். தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும்? உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.